ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பொடி மாஸ் எப்படி செய்யணும் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவில் போகலாம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பாருங்கள். நீங்கள் வெங்காயத்தை இப்படி நறுக்கிக்கோங்க, நல்லா பொடி பொடியாக. மிளகாவே பொடி பொடியாக நறுக்கிக்கோங்க. நீங்கள் ஒரு வெங்காயம் நறுக்கினாலே எவ்வளோ வந்துடும். ஒரு வெங்காயம் மட்டும் நறுக்கிக்கோங்க. சாரி ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வெங்காயம் இல்லை 2 வெங்காயம் நறுக்கணும். நீங்கள் கொஞ்சம் தவால எண்ணெயை ஊற்றி சீரகம் போட்டுக்கோங்க கொஞ்சம். அதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்ச மிளகாயும் வெங்காயமும் போட்டுக்கலாம் அந்த எண்ணெயில். அதுக்கப்புறமா நீங்கள் 4 முட்டை எடுத்து வச்சுக்கோங்க, 4 முட்டை. அப்புறம் நம்ம போட்டதை வதக்கிக்கிட்டு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. உப்பு கொஞ்சம் நல்லாவே போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நல்லா கிண்டிக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா மிளகுத்தூள் போட்டுக்கலாம். மிளகுத்தூள் கொஞ்சம் இந்த ஸ்பைசி வர்றதுக்காக கொஞ்சம் மிளகுத்தூள் போடுறோம். அப்புறம் நான் கிண்டிக்கலாம் நல்லா. அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருந்த 4 முட்டையை உடச்சிக்கலாம். உடச்சி அது ஊற்றிக்கோங்க. இருக்கிற எல்லா முட்டையும் உடச்சி போட்டுருங்க. எல்லா முட்டையும் ஊற்றிடாதீங்க, 4 முட்டை மட்டும். கிண்டி விடுவாமா லைட்டா சும்மா. இப்போ கிண்டி விட்டுக்கோங்க. அப்போதாம்மா இதை கேட்கணும், இல்லாட்டா அது கூட கேட்காது. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கிண்டி விட்டு நல்லா கிண்டுங்க. நல்லா குத்தி விட்டு கிண்டிக்கோங்க. எப்பயோ பாதி பொடி மாஸ் ஆயிடுச்சு. எவ்வளோ நேரம் வச்சோம்? ஒரு 5 மினிட்ஸா? நீங்கள் 5 மினிட்ஸ் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம். நல்லா கிண்டிக்கோ. அதுக்கப்புறமா நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அப்புறம் கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கோங்க. அதில் கொத்தமல்லி போடுங்க. பாருங்கள், நல்லா பொடி மாஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லியை கொஞ்சம் இந்த மாதிரி நறுக்கிக்கோங்க. கொத்தமல்லியை நல்லா நான் போடுறேன். அப்புறம் நம்ம நறுக்கி வச்சு இந்த கொத்தமல்லியை இது மேலே போட்டுக்கோங்க. அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், பொடி மாஸ் ரெடி ஆயிடுச்சு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிட்டு மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பாருங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.